சங்கீதம் 144:15 சொல்லுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கைகளை தட்டி, ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறவர். அவருக்கு ஒரு பேருண்டு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தம் மகனே உனக்காய் கொடுத்தார். பிலிப்பியர் 2 வெறுமையானார். ஏசாயா 53:3 விரும்பத்தக்க குருபம் அவருக்கு இல்லை. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லு, தரித்திரரானார். ஏசாயா 53:12 சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமாவை தம்முடைய ஆத்தும மரணத்தில் ஊற்றினார். 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, கிருபாதர பலியானார். நம்முடைய வாழ்விலே எதையும் வேண்டுமானால் நாம் கொடுத்து விடுவோம். உயிரை கொடுக்க நம்ம ரெடியா இருப்போமா? இல்லை. தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் பராபரமே. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கு இறையே பராபரமே. தாய்மானவர் புலம்புறார், உண்மையே கொடுத்து என்னை நரகத்துக்கு போக கூடாதபடி தடுத்த நின் கருணைக்கு என்ன கொடுத்து ஈடாகும் ஐயாங்கிறார். கைகளை தட்ட. ஆண்டவர் வெறுமையானார், சாபமானார். தேவனுடைய நீதியாகும்படி தேவன் அவரை பாவமாக்கினார். கொலைக்கு ஒப்பு கொடுத்தார். மரணத்தை தம்முடைய ஆத்மாவை ஊற்றினார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டார். வியாதிகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், மீறுதல்களை சுமந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா பயங்கரமானவர். உங்கள் வீட்டுக்குள் அவர் தான் இன்றைக்கு வரப்போகிறார். எதற்கு? ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த. எதற்கு? பழைய வாழ்விலிருந்து ஒரு நற்சீரை கொடுப்பதற்கு. எதற்கு? உங்கள் துக்கத்துக்கு பதில் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு. அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து நீரூற்றாக்கினீர்களே, அதற்கு பதில் நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கைகளை தட்டி சரியாய் மகிழ்ச்சியாக்குவதற்கு எப்படியெல்லாம் அந்த நன்மை வருமாம்? இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் மூலம்தான் நன்மை.